மழைக்காலம் வந்துட்டாலே கொஞ்சோண்டு மண் இருந்தா கூட புல் எல்லாம் முளைச்சிட்டு வந்துடும். அப்படி இருக்கிறப்போ நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த சின்ன இடம் மட்டும் விதிவிலக்கா என்ன? வேரோட எடுக்காம களையை மட்டும் பறிச்சோம்னா அடுத்த 2 நாளே திருப்பி வந்துடும். இது வேலைக்கு மேல வேலை வைக்கும்னு சொல்லிட்டு உரக்கடையில கேட்டதுக்கு இந்த களைக்குள்ளி மருந்து கொடுத்தாங்க. சரி, இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு கேட்டதுக்கு 20 லிட்டர் தண்ணியில கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்க, அரை நாள்ல எல்லாம் காஞ்சிரும் சொல்லிட்டாங்க. நமக்கு 20 லிட்டர் தண்ணி தேவைப்படாதனால சின்ன ஸ்ப்ரேயர்ல அரை டேங்குக்கு தண்ணியை பிடிச்சிட்டு கொஞ்சம் களைக்குள்ளி மருந்தையும் ஊத்திட்டு திருப்பி டேங்கை ஃபில் பண்ணிட்டு பிரஷர் லீக் ஆகாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு பம்ப் அடிச்சு பிரஷரை ஏத்திட்டு போய் ஸ்ப்ரே பண்ணா காலெல்லாம் சுருக்கு சுருக்குன்னு குத்துது. என் வீட்டையாடா காலி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொசு பையன் கொத்தி தள்ளிட்டான். இப்படியே போனா மலேரியா வந்துடும் சொல்லிட்டு பக்கத்துல இருக்க மட்டையெல்லாம் ஒன்னா சேர்த்து நெருப்பை போட்டு புகை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கொசு பையன் மூச்சு விட முடியாம ஊரை விட்டு ஓடி போயிட்டான். 100 ரூபாய்க்கு இந்த களைக்கொல்லி மருந்தும் 350 ரூபாய் வாங்கின இந்த ஸ்ப்ரேயரையும் வச்சு எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி முடிச்சாச்சுங்க. அன்னைக்கு முழுக்க வெயில்ல காஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் பாத்தீங்கன்னா இப்படி தாங்க இருந்துச்சு. இப்ப இதுல என்ன டவுட்னா, எதையுமே யோசிக்காம நான் யூஸ் பண்ணிட்டேன். இந்த களைக்கொல்லி மருந்துனால மண்ணுக்கு எதுவும் பாதிப்பு இருக்குமா, நாளைக்கு இந்த இடத்துல செடி வச்சா வருமாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோக்கு லைக் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.